மனோபலம் என்பது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேனே, எப்போ நீங்க விளையாட்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ மனம் அசாத்திய பலமடை. மனம் எப்பொழுது பலவீனமாகிறது அப்படின்னா, நீங்க எப்போ வெற்றி தோல்விக்கு போய் சிக்கிட்டீங்களோ இப்போ மனம் பலவீனம் அடைஞ்சிடும். எப்போ வெற்றி தோல்வியை பத்தி கவலைப்படலையோ இப்போ மனம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த மனோபலம் எப்படி இருக்கும், இப்ப நிறைய உதாரணம் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். நீங்க ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க. வாழ்க்கையோட பெரிய லட்சியம் உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணுங்கிறது ஒரு 25 வருஷ கனவு நிறைய பேருக்கு இருக்கு. இப்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு ஒருத்தன் ஃப்ளாட் கட்டி வச்சிருக்கான். ஒரு 50 ஃப்ளாட்டு கட்டி வச்சதுல நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளோர்ல அத்தனாவது ஃப்ளோர்ல அந்த வாஸ்துப்படி அந்த வீடு தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட பட்ஜெட் ஒரு 60 லட்ச ரூபா வச்சுக்கோ. இப்போ அந்த வீடு அவன் 80 லட்சம் சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு பேங்க் லோன் எல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் 80ங்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இப்போ அந்த வீடை இன்னைக்கு நெகோஷியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் போகிறீங்க. அந்த பில்டர்கிட்ட பேச போகிறீங்க. இன்னைக்கு அவன் கடைசி நாள் சொல்லிட்டான், சார் இந்த வீடு உங்களுக்காக நாங்கள் பிளாக் பண்ணி வச்சுருக்கோம், இன்னைக்குள்ளே நீங்கள் முடிவு பண்ணி அட்வான்ஸ் ஒரு 2 லட்ச ரூபா நீங்கள் கொடுக்கலன்னா அந்த வீடை இன்னொருத்தவங்க கொடுத்துருவோம். உங்களுடைய கனவு வீடு, அதாவது எந்த ஊரில் உங்களுக்கு வேணும் அதே ஊர் கரெக்டாக கிடச்சிருச்சு, எந்த ஏரியாவில் வேணும் கிடச்சிருச்சு, எந்த மாதிரி இருக்கணும் கிடச்சிருச்சு, எல்லாம் பக்கா. இந்த ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் போய் நெகோஷியேட் பண்ணுறதுக்கு போகிறீங்க. இப்போ போய் அந்த பில்டர்கிட்ட உட்காந்து, சார் இந்த மாதிரி நீங்கள் 80 லட்சம் சொல்கிறீங்க, என்னோடய பட்ஜெட்டே 60 தான், நீங்கள் எப்படியாவது எனக்கு தான் நீங்கள் கொடுக்கணும், நீங்கள் வேறு யாருக்கும் கொடுத்துடக்கூடாதுன்னு அந்த பேரம் பேசி அந்த வீடை முடிக்கிறதுக்கு இப்போ இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட், நாளைக்கு போக போகிறீங்க அப்படின்னா இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பதட்டமாகவே இருக்கும். எஸ்ஸர்னோ ரொம்ப பதட்டமாக இருப்பீங்க. போய் அவங்ககிட்ட உட்காந்து பேசி அதை முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு மண்டை சுற்றிடும். ஏன்னா உங்களுடைய கனவு அது, அத்தனை வருஷம் கனவு அது. இப்போ அவங்ககிட்ட போய் பேசும்போது, ஐயோ இது என் கையை விட்டு போயிடக்கூடாது, என் பை எவனாவது கூட இது நான் முடிக்கணுமேன்ட்டு அங்கே போய் உட்காரும்போது மனம் ரொம்ப வீக்காக இருக்கும். எஸ்ஸர்னோ இப்போ இதே மாதிரி ஒரு சம்பவம் உங்கள் நண்பனுக்கு. இப்போ அவரு இதே நிலையில இருந்து அவர் இதே மாதிரி அந்த வீடை முடிக்கணும்னு உட்கார்ந்துருக்காரு. இப்போ அவர் என்ன சொல்றாரு, டேய் எனக்கு இந்த பேச தெரியாதுப்பா, எனக்கு ரொம்ப டென்ஷனாக வேற இருக்கு, நீ எனக்காக கொஞ்சம் இந்த வீடை பேசி முடிச்சு கூட அப்படின்னு உங்களை கூப்பிடுறாரு. இப்போ நீங்கள் என்னப்பா அப்படியாப்பா எவ்வளோ சொல்கிறான் அவன், இல்லைப்பா அவன் 80 சொல்கிறான்ப்பா, என்ன 60 தான்ப்பா பட்ஜெட்டு, 25 வருஷ கனவுப்பா, எனக்கு எப்படியாவது இந்த வீடை மாத்திரம் நான் கிடைச்ச மாதிரியே நான் நினச்ச ஏரியா நினச்ச ஊர் அந்த ஃப்ளோரில் அந்த வீடு வாஸ்துப்படி பக்காவாக இருக்குப்பா, ஆனால் நான் பேசுகிறதுக்கு எனக்கு திறமை இல்லை, நீ எனக்கு பேசி முடிச்சு. அதெல்லாம் உடைய எத்தனை மணிக்கு, காலைல 10 மணிக்கா, சரி நான் வர்றேன் பேசி முடிச்சுருவோம். இப்போ நீங்கள் உங்கள் நண்பனுக்காக பேரம் பேச போகிறீங்க. இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ உங்க மைண்டு என்ன பவர்ஃபுல்லா இருக்கும்? எஸ் ஆர் நோ? அவன் முன்னாடி உட்கார்ந்து அவன் கூட நெகோஷியேட் பண்ற விதமே நீங்க பயங்கரமா பண்ணுவீங்க. எஸ் ஆர் நோ? உண்மையா இல்லையா? எப்படி உங்களுக்கு இந்த பலம் வந்தது? ஒன்னே ஒண்ணுதான், இந்த வீடு இது ஜெயிச்சாலும் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்லை, தோத்தாலும் இந்த டீல் முடியலைனாலும் உங்களுக்கு ஒன்றும் நஷ்டமே இல்லை. எப்போ உங்களுக்கு வெற்றியிலையும் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, தோல்வியிலும் ஒன்றும் இல்லைங்கிற நிலையில நீங்க ஒரு சம்பவத்தை போய் நீங்க செய்றீங்களோ, இப்பதான் உங்களுடைய மனம் மிக சக்தியாக செயல்படும். ஆனா உங்களுக்குன்னு வரும்போது இப்போ நீங்க சிக்கிட்டீங்க. எனக்கு இப்படித்தான் நடக்கணும் சொல்லி முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் இழந்துருவீங்க. மனதின் பலத்தை இழந்து விடு. திஸ் இஸ் த கிருஷ்ணா வே. எனக்கு இந்த வீடு வந்தாலும் ஒன்று, வரலைனாலும் ஒன்று.
இவனுக்கு இப்ப நீங்க வீடு எனக்கு கிடைச்சா வெற்றி, இந்த வீடு கிடைக்கலன்னா என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, எனக்கு தோல்வி. இப்ப மனம் பலத்தை இழந்து விட்டது. யூ லூஸ் எவ்ரிதிங். பயம் வந்து விட்டது. வாழ்க்கையில உங்களுக்கு இந்த வீடு மட்டும் இல்ல, ஒவ்வொரு சம்பவமும் நீங்க இப்படித்தான் இருக்கிறீங்க. அதனாலதான் சொன்னாரு, கடமையை செய், பலனை எதிர்பாராம இருடான்னு கிருஷ்ணா சொன்னார். செய்டா, நீ போய் நெகோஷியேட் பண்ணு, பேசு, வந்தா நல்லது, வரலாட்டி ரொம்ப நல்லது. ஏதோ ஒரு காரணத்துக்காக உனக்கு அது வராமல் போகிறது, நீ அதுதான் பர்ஃபெக்ட் நினைக்கிற. ஆனா இறைவன் அது பர்ஃபெக்ட் இல்லைன்னு சொல்றான். அது எது நடந்ததோ அது நன்றாகத்தான் நடக்கிறது. இந்த உண்மை உனக்கு புரியல. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த வீடு கிடைச்சாதான் பெஸ்ட், அவன் வேற ஒண்ணு வச்சிருக்கான் உனக்கு. நீ அதை ஏன் புடிச்சுக்கிட்டு திரியிற? நீ அந்த வேலையை செய். நீ முழுமையாக போய் சரியாக தர்மத்தோட செய்ய, அந்த ப்ராசஸ்ல கவனமா இரு. அது வந்துச்சுன்னா அதுதான் கரெக்ட், அது வரலன்னா அதுவும் கரெக்ட். வேற ஏதோ உனக்காக காத்து கொண்டு இருக்குது. எனக்கு குழந்தை பிறக்கிறது, எனக்கு ஆண் குழந்தை வேணும், ஆண் குழந்தை வேணும், ஆண் குழந்தை வேணும். ஆனா அங்க பார்த்தா பெண் குழந்தை. எனக்கு ஆண் குழந்தை பிறப்பது கரெக்ட்னா அந்த இடத்துல அது பிறக்கல, பெண் குழந்தை பிறக்குதுன்னா பிரபஞ்சத்தில் உனக்கு இதுதான் கரெக்ட். அந்த இடத்துல ஆண் குழந்தை பிறந்திருந்தா உனக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரப்போகிறது என்று இறைவன் முடிவு செய்து அதை மாத்துகிறார். அது முட்டாள் நமக்கு புரியல. அப்ப நீ அதை பத்தி கவலைப்படாத. எப்போ இந்த புரிதலுக்கு ஒரு மனிதன் வந்து விட்டானோ, இவன் மனம் எப்பொழுதும் பலமாகத்தான் இருக்கும். இவனை எவனும் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா he will go with the process. He is never bothered about the result. முடிவை பண்ணிட்டு 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 போக கூடாது. நீ 100% இன்வால்வ் பண்ண உடனே எது வேணாலும் நடக்கட்டும். இப்பதான் நீங்க சக்தியாக இருக்க முடியும். நீ தர்மத்தோட இரு. என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செய். செஞ்சிட்டியா ஜாலியா இரு, அவ்வளவுதான் மேட்ரு. அது வருதா வரலையா அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? ஏன்னா இப்போ ஒரு முடிவோட ஒரு செயலை செய்றீங்க. இப்பதான் மனம் தன் பலத்தை இழக்கிறது. இது ரெண்டுமே நம்ம கையில தான் இருக்கு. You understand? Yes.